இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் பக்காவான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போமா? இப்போ குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 2 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு அப்படியே பொரிஞ்சு வரதுக்குள்ளே 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, ஒரே ஒரு வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா மைய விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கறியோடு சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பார்த்து கிரேவி மாதிரி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வீடே கமகமன் வாசனை தூக்குற அளவு சிக்கன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு சூப்பராக இருக்கும். பரோட்டா கூடையெல்லாம் வச்சு சாப்பிட சும்மா சூப்பராக பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.